தம்பி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம்னா கலகலன்னு சவுண்டு கேட்குதியா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு டைமிங் செயினை மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாருதி எர்டியா கஸ்டமர் நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்திருந்தாரு. நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் கிலோமீட்டர் ஓடி இருக்கு, டைமிங் செயின் மாற்ற வேண்டிய டியூ தான். ஆனால் இந்த கலகலா சவுண்டு காரணம் டைமிங் செயின் கிடையாது. ஹெட்டில் இருக்க டாப்பிட்டில் இருந்தால் கலகலன்னு சவுண்டு கேட்டிருக்கு. எதனால் அப்படின்னா டாப்பிட்டுக்கு வந்து ஆயிலே வரல, ஆயில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ஆயில் எங்கேயே லீக்கேஜஸ் இருக்குது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இந்த ஆயில் செப்பரேட்டரில் வர ஓஸ் வந்து வெடிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஆயில் செப்பரேட்டர் லாக் ஆயிடுச்சு. லாக் ஆகவும் ஓஸ் வந்து அழுத்தம் தாங்க முடியாமல் பஸ்ட் ஆயிடுச்சு. அதன் வழியாக வந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி லீக் ஆகவும் ஆயில் குறைஞ்சிருக்கு. ஆயில் குறைஞ்சனால நம்ம ஹெட்டில் வர நம்ம டாப்பிட்டுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷனே ஆகலை. அதனால தான் அவருக்கு கலகலன்னு சவுண்டு கேட்டிருக்கு. ஆயில் இண்டிகேஷன் எதுவும் காமிச்சிச்சான்னு கேட்டேன். கஸ்டமர் எதுவும் காமிக்கலன்னு சொன்னார். நல்ல வேலைக்கு கஸ்டமருக்கு சவுண்டு வர சுதாரிச்சு வண்டியை நம்மகிட்ட கொண்டு வந்து செக் பண்ணிட்டாரு. இல்லை அப்படின்னா இன்ஜின் சோலியாக இருக்கும். ஆயில் செப்பரேட்டரை மாற்றின பின்னாடி ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஒரு புட்டு சவுண்டில் வண்டி புது வண்டி மாதிரி ஓடுதுங்க. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.